அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. Hi guys, welcome to another video. Hey guys. நம்ம சேனல்ல அடுத்த சிஎஸ்கே மேட்சும் முடிஞ்சிருச்சு. சிஎஸ்கே vs ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கு. நோட்டிட்டு போயிருச்சு தம்பி. நொட்டிக்கிட்டு போயிருச்சா? என்னப்பா விளையாடுறீங்க? ஐயோ, பாக்குறதுக்கே எரிச்சலா இருந்துச்சு. ஒரு இன்டென்ட் இல்ல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? மேட்ச் ஆட வந்திருக்கோமா? அது அடுத்த ஹேஷ்டேக் போட்டுருவாங்க, பேன் சிஎஸ்கே. நீங்க திருப்பி கிளம்புங்க. கிளம்புங்க. நீங்க இன்னொரு 2 வருஷம் பேன் பண்ணாதான் சரி வரும். அப்புறம் பேன் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் பாருங்க. இவங்களுக்கு ஃபேனா நான்லாம் பஞ்சாப் பக்கம் போறேன். ரவுடி மேட்ச் எல்லாம் நான் வந்து पंजाब सुपर किंग्स सी पंजाब किंग्स. अरे भैया, पंजाब में आपका घर कहाँ है? இப்ப என்ன கேக்குறா? பஞ்சாபுக்குள்ள உன் ஊர் எதுன்னு கேக்குறாரு. பஞ்சாபுக்குள்ளே நம் ஊர் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி? क्या பொள்ளாச்சி? போர்க்கோயில், கோல்டன் டெம்பிள். ஓ, அமிர்தசர். அமிர்தம். பிரீத்தி சிந்தானாலயா? பிரீத்தி சிந்தாவா இல்ல, ரவுடி ஐயர்னால. அவன் பிரீத்தி சிந்தான் அஞ்சதுக்கு வந்து பிரீத்தி சிந்தா போடுறது. ரவுடி ஐயர் வந்து இதா இருக்காரு. ஆமா ஆமா, பிரீத்தி சிந்தா ரொம்ப இதெல்லாம் ஒன்னும் நல்லது இல்ல ஜி. பாப்போம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சொல்லிருக்கே நீ. பாப்போம்னு போயிட்டு இருக்கு. போன மேட்ச் வந்து ரொம்ப வொர்ஸ்ட். சிஎஸ்கே ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் மேட்ச் போன மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஏதோ கொஞ்சமாவது ருத்ராஜ் ஆளாளுக்கு ஒரு 6 அடிச்சாவது அவுட் ஆனாங்க. இந்த மேட்ச் 6 அடிச்சா அவுட் ஆயிடுறாங்க. என்னன்னா அசரங்காட்ட தான் அவுட் ஆகுறன்னு தெரியல. வெண்ண சுத்தி அவ்வளவு பவுலர் இருக்காங்க, அவங்கள போட்டு அடிங்கடா. அசரங்காவை போட்டு அடிச்சு அவுட் ஆகிட்டு இருக்கானுங்க. வெண்ணைங்க விஜய் சங்கர் சொல்லலாம், பயங்கரமான பால் விஜய் சங்கர். ஒண்ணும் பண்ண முடியாது. அது பரவாயில்ல, அது போல்டு வந்து அது பயங்கரமான பால். ஆமா, நீங்க சொல்ற மாதிரிதான். அதாவது கரெக்டா ஹசராங்கா வந்து இவன் ஒரு 6 அடிக்கிறான், ஹசராங்கா பின்னால இருந்து இழுத்து விட்டுறான், மறுபடி விக்கெட் எடுத்துறான். இவன் மறுபடியும் ஒருத்தன் வரான், 6 அடிக்கிறான். ஒருத்தன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இவனுக்கு இழுத்து விடுறானுங்க, மறுபடியும் அப்படி போயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, ஜேமி ஓவர்டன் ஸ்பாட், அது என்ன கேட்டீங்கன்னா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த ஸ்பாட்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான் வரணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறானுங்க. அதனாலதான் வந்து இப்போ முன்னாடி இருந்த சாம் கரனுக்கு பதில் இப்ப ஜேமி ஓவர்டன் கொண்டு வந்திருக்கானுங்க. அந்த ஸ்பாட்ல வந்து ஆல்ரவுண்டர் தேவையில்லை, நீ டெவன் கான்வேவே கொண்டு வாங்க அந்த ஸ்பாட்ல. அதுக்கப்புறம் வந்து அன்சுல் கம்போஜ் இருக்கான் அழகா உள்ள. ஆமா, அன்சுல் கம்போஜ் எல்லாம் செம ஃபார்ம்ல இருக்கான், செம பவுலர்ன்றாங்க, யூஸே பண்ணல. என்னன்னே தெரிய மாட்டேங்குது, கண்ணுல காட்ட மாட்டானுங்க, டக் அவுட்டோட வச்சிருக்காங்க. இன்னொன்னு எங்க தோக்குறாங்கன்னா ஃபீல்டிங், வெரி புவர் ஃபீல்டிங். ஸ்டார்டிங்ல ரொம்ப மட்டமா இருந்துச்சு, பவுலிங்கும் சரி, பவர் பிளே எல்லாம் ரொம்ப விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப என்னடா இது, அப்புறமேல 10th ஓவருக்கு மேல ஓகே ஒரு இது கொடுத்தாங்க, டக்குன்னு புடிச்சிட்டானுங்க, கண்ட்ரோல் கொடுத்தானுங்க. அப்பதான் பழைய சிஎஸ்கே கண்ட்ரோல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த 100 ஓவருக்கு அப்புறமேல தான் ஒரு நல்ல கண்ட்ரோல் டக்கு டக்குன்னு. ஏன்னா அவங்க அடிக்க பார்த்தா எங்க 215 ப்ரெடிக்டபிள் போயிட்டு இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, கண்ட்ரோல் கடைசியில கண்ட்ரோல் பண்ணது ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச பவுலிங் கொஞ்சம் டைட் பண்ணி, பவுலிங்ல தான் அது கூட ஃபீல்டிங் வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஜேமி ஓவர்டன் கேட்ச் விட்டான், அங்கங்க போயிட்டே இருக்கிறாங்க, லீக் ஆயிட்டே. கேட்சிங் கொஞ்சம் பரவாயில்ல. தீபக் கூட வெளியே போனதுக்கு அப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கேட்டா. இம்ப்ரூவ்மெண்ட் பா. ஆமா ஆமா, விஜய் சங்கர் கேட்ச்னா செம கேட்ச்.
அவன் இறங்கினா 6 ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பால் ஆடினானு என்ன இன்டென்ட்ல அதுதான் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஓப்பனிங்ஸ்ல வந்து ஓப்பனர்ஸ் வரும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சன் வந்து நினைக்கிறேன். இப்ப நம்மளோட பழைய ஓப்பனர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா யாராவது ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. ஹெய்டன் சரி, மெக்கலம், அப்புறம் ஹசி, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஓரளவு இருப்பாங்க. அவங்க வந்து செம்மையா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து அவன் நிற்பான். அந்த மாதிரி இப்ப யாரும் இல்ல ஆக்சுவலி. ஆமா, அந்த மாதிரி இப்ப யாரும் இல்ல. அந்த மாதிரி தான் வந்து கான்வேவாவது கான்வே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கொஞ்சம். அவங்க டெம்ப்ளேட் எப்படி என்னன்னு தெரியல. ஆனா பேட்டிங் சரியா இருந்தாலும் இந்த டீம் ஜெயிச்சிரும். ஆமா, அடிக்கணும், அடிக்கணும். அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்த வந்து பண்ற ஒரு ஆளே வந்து டூபே தான். வந்து அடிச்சிடறான் 6. ஆமா, டூபேவோட கேட்ச் பாத்தீங்களா? ரியன் பராக் கேட்ச் பா, சரியான கேட்ச், பயங்கரமான கேட்ச். பறக்குறானுங்க அவனுங்க ஃபீல்டுல. இவனுங்க அதாவது பத்திரானாவோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப போர் எனக்கு கேட்டீங்கன்னா. பவுண்டரிஸ் எல்லாம் போகுது, இவன் பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்கான். இப்படி என்னையா காலை நீட்டிட்டு அப்படி போயிட்டு இருக்கான், அப்படியே போயிட்டு இருக்கான் ஃபீல்டுல உருண்டு பொறந்துகிட்டு. பால் எங்க இருக்கு என்ன தெரியல. அதான் கேட்ச் புடிச்சிடுறான் டைவ் அடிச்சு. ஆனா இது கேட்ச் என்னமோ புடிச்சிடுறான் எப்படியோ. புடிச்சிட்டு அப்புறம் இப்படி புடிச்சிட்டு இப்படியே பாக்குறான் வேற பால புடிச்சிட்டு. ஆனா நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப வந்து பத்திரானா பவுலிங் நல்லா இருந்துச்சு இந்த இதுல. பவுலிங் பரவாயில்ல. ஆமா, இந்த மேட்ச்ல கொஞ்சம் யாக்கர்ஸ் எல்லாம் நிறைய போட்டான். வைடு எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். வைடு நிறைய போகுது, எங்கேயோ எல்லாம் போகுது. வைடு லைன் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, கைய உடைச்சு வெளியே போடாங்க. அதுக்கு முன்னாடி தோனி அடி வாங்கினாரு கையில. ஆமா, ருத்ராஜுக்கும் அந்த மாதிரி கையில அடிபட்டுச்சு. ஆனா அந்த வலியோட ஆடிட்டான். ஆமா ஆமா, ஏன்னா வேற யாருமே ஆடுறது இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு கேப்டன்ஸ்னாக்கா ஒரு ரெஸ்பான்சிபிளா அதை பண்ணிட்டான். அவன் மட்டும் நின்று இருந்தான்னு வைங்களேன், மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அவன் மட்டும் நின்று இருந்தானா. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். அதான் சொல்ற மாதிரி வந்து அடிச்சு ஆடணும். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். அது இந்த 20 ஓவர்ஸ்க்கு எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடணும். ஆமா, அந்த மாதிரி ஆகணும். அதான் அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு பிரஸ் மீட், இந்த பிளெமிங் பிரஸ் மீட். என்ன இப்படி டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. அந்த ஓகே வந்து கட்சி ரீதியாக சார் நான் வந்து அதெல்லாம் பேசுறது சரிதான். ஆனா அதுதான் அங்கதான் நம்ம எங்க இருக்கோம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஆமா, இப்ப என்ன 8th 9th எங்கயோ இருக்கோம். இவனுங்க மேல போயிட்டானுங்க, ராஜஸ்தானும் மேல போயிருப்பானுங்க. அதான் இவங்க எல்லாம் மேல போயிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கடைசியில மும்பையும் இவனுங்களும் ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அதான் இப்ப 21 படத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல 23ல 21-23ல எப்படி ஜெயிச்சான்? அடிச்சுதான் ஜெயிச்சான். ஆமா, இப்படி எல்லாம் இது நான் இப்பவே சொல்றேன், பிளே ஆஃப்ஸ் போக மாட்டேன் இந்த வருஷம். இந்த மாதிரி எப்படி இவனுங்க அதுக்கப்புறம் எப்படி ஆனாலும் போக மாட்டானுங்க இவனுங்க. நான் ரைட் ஆஃப் தான், டோன்ட் டிஸ்கவுண்ட் அஸ். நான் பிளம்பிங் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். போயா அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல கொண்டு மண்ணை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இது போய் வேடிக்கை பார்க்கறாங்க, வேடிக்கை எல்லாம் இப்படி வந்து இதெல்லாம் டென்ஷன் ஆகுது. பார்த்தேன் நான் உட்காந்து பாத்துக்கிட்டு ஒவ்வொரு டாட் பாலும் நமக்கு ஏறுது. கொண்டு வாடா பிபி டேப்லெட். ஐயோ, அதான் நமக்கு டாட் பால் பார்த்தா அவங்களுக்கு வந்து அடிக்கணுங்கிற ஏன் பயப்படுறாங்க? எதை பார்த்து பயப்படுறாங்கன்னு தெரியல. பையன் எதை பார்த்தாலும் பயம். எந்த பவுலரை பார்த்தாலும் பயம். சந்தீப் சர்மாவெல்லாம் பார்த்து பயம். ஜாஃபர் ஆர்ச்சர் போடுறான் 4 ரன், 1 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல மெய்டன் விக்கெட் மெய்டன் அந்த ஓவர். ஆமா, அதான் சொல்றேன், பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறீங்க? அடிக்கடா. அவன் பயம்தான். நம்ம வந்து பழைய சிஎஸ்கே அந்த ஓப்பனர்ஸ் பயமே இருக்கு. மெக்கலம்லாம் பயம்னா என்னன்னே தெரியாது. பயம்னா என்னன்னே தெரியாது. இறங்கி அடிச்சுட்டு இருப்பான் மனுஷன். ஆமா, நான் திரும்ப சொல்றேன், இவனுக்கு ரெய்னாவை விட்டப்பவே சிஎஸ்கே போச்சுன்னு.
அவ்வளவுதான்றேன் நான். ஆனா இவனுங்களை சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிளேயர்ஸுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்காது. பெஞ்சு தேய்ச்சிட்டு போயிருவானுங்க இவனுங்க. இப்ப இதே விஜய் சங்கர் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கான்ல சிஎஸ்கேல. என்ன பண்ணிருந்தான் இருந்தப்ப என்ன டீம்ல இடம் கிடையாது வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப அவனுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு, விஜய் சங்கரால அடிக்க முடியும். இப்ப எடுத்து உள்ள போடுவாங்க. கடைசியா இவனுங்க உருவாக்கின பிளேயர்னா இந்த ருத்ராஜ் மட்டும்தான். அதுவும் ஊரே சேர்ந்து கழிவு ஊத்துறதுனால எடுத்தானுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா அஸ்வின். இவனுங்க விட்டு இந்த ஷர்துல் தாக்கூர், ஷர்துல் தாக்கூர், தீபக் சாரு, இவங்க எல்லாம் இருந்தானுங்க. அவ்வளவுதான். அவன் என்ன பிரிக்கிறான் ஜி. அவன் ஷர்துல் தாக்கூர் பிரிக்கிறான், பிரிக்க ஆரம்பிச்சான். கையில கொடுக்குறான். கமெண்டேட்டர்ல சொல்ற மாதிரி என்னத்தை கல்றான், யார் கையில கொடுக்குறான்னு தெரியல. அதான் தெரியல. ஏதோ கழட்டி கொடுத்தா சரி. கழட்டி மாட்டிடுறானுங்களே, திருப்பி மாட்டி கழட்டி. பர்பிள் கேப்லயும் நம்பால் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். ஆரஞ்சு கேப்லயும் நம்பால் டாப் 5 டாப் 6ல இருக்கானுங்க. ஆமா இருக்கானுங்க. ஃபேர் பிளே அவார்டு நம்ம ஆளுங்க இருக்கானுங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் டீம் மட்டும் கடைசியில இருக்கும். தேவையில்லாத இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் பர்பிள் கேப்லாம் நான் கேட்டேன். நான் அவங்க வந்து ஏதோ பிளான் பண்றாங்க, ஏதோ ஒரு தப்பா போயிட்டு இருக்கு. அதான் அது ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, ஏதோ தப்பா போகும். ஆமா, அவங்க ஒரு பக்கம் அவங்க நினைச்சா வேற நடக்குது போல. அடுத்த மேட்ச் யாரு கூட? அடுத்த மேட்ச் டெல்லி கூட. டெல்லியா? கிழிஞ்சு அவ்வளவுதான். அவனுக்கு கையில கொடுத்துறாங்க. இந்த கடைசியில டேபிள்ல கடைசியில இருக்க இவனுங்களே சமாளிக்க முடியல. டெல்லி வந்து நட்ராஜன், வேற யாரு மிச்சல் ஸ்டார்க்கு டெல்லியில. டாடா பாய் பாய். ஆனா அவன் டெல்லி எல்லாம் 200 அடிச்சிருவாங்க. டெல்லி இவனுங்களாவது ஏதோ திணறி ஏதோ முக்கி, அதுவும் 180 அவன் 200 அடிப்பான். ஆடுறாங்களான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதையாவது கொடுத்து பார்க்கணும். அதேதான் நான் நினைச்சேன். ஆக்சுவலி பயம் டாஸ்லயே பயம் ஆரம்பிச்சிருது. சேசிங் டார்கெட் தெரிஞ்சப்ப அதை ஃபாலோ பண்ணி போட்டு பைக்கலான்னு பாக்குறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அது முடியாம போயிருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப ட்ரிபாத்தி இந்த சைடு இருக்கப்ப இவன் வந்து ஷீட் ஆங்கர் ரோல் ஆடுற மாதிரி ஆயிருது. ட்ரிபாத்தி தான் ட்ரிபாத்தி தான் இந்த ஹிட்டர் ரோல் கொடுத்தான் பொசிஷன் அப்படின்றான். அதுல அடிப்பாங்க போல் இருக்கு அப்படின்னா ஆமா, ரச்சனை ஒன் டவுன் உள்ள ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுவும் பிரச்சனை கிடையாது. என்ன வேணா என்னத்தையோ ஏதாவது பண்ணி தொலைங்கடான்னு தான். என்னத்தையோ பண்ணிட்டு ருத்ராஜ கொஞ்சம் ஓப்பனிங் விடுங்க. அதுதான் அவனுக்கு என்ன பிரச்சனையோ, ஓப்பனிங் வந்து தொலைய மாட்டேங்கிறான். நான் பிடிச்ச முயலுக்கு 4 காலு 8 காலுங்கிறான். ஐயோ, கடைசியில கூட நான் போச்சு அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில அந்த தோனி வந்து கொஞ்சம் ஜடேஜா ஒரு 4 அடிச்சான். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டில் அலைவ் போல் இருக்கு, இன்னும் சான்ஸ் ஏதோ பண்ணிடுவாங்க கடைசியில எப்பயும் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் சரி வராது. இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு அதெல்லாம் சரி வராது. கடைசியில அடிச்சுக்கலாம் இல்ல. அது வந்து எப்படின்னா எல்லா மேட்சுக்கும் அது செட் ஆகும். இவங்க எடுத்துட்டு போறது வந்து எல்லா மேட்சும் அப்படிதான் இருக்கு. எப்பயானோன்னா இருக்கும் அந்த. ஆமா ஆமா, எல்லா மேட்சையும் அப்படி கடைசியில பாத்துக்கலாம்னா. போன மேட்ச்ல பயங்கரமா எல்லாருமே சொன்னது என்னன்னா, தோனி ஏன் முன்னாடியே இறங்கல அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம் கரன் வந்தான், ஜடேஜா வந்து, அஸ்வின் வந்து, அதுக்கப்புறம் தான் தோனி வந்தாரு. ஏன் வரல, முன்னாடியே வந்து அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுனால இந்த வாட்டி வந்திருக்காரு போல. போன வாட்டி ஆனா பயங்கரமா நீ எல்லாம் ரிட்டையர் ஆயிரியா, என்ன ஸ்பாட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் வந்து அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டா கூட பரவாயில்ல. வரவே இல்லை அப்படின்னா. ஆமா, அதாவது இந்த இது இந்தியன் படத்துல
கம் பேக் இந்தியன், கோ பேக் இந்தியன் வானுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சானுங்க. சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச்ல அடுத்த வாரம் சந்திப்போமா? நடுவுல ஏதாவது முடிஞ்சா வீடியோ போடலாம், ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா ஏதாவது போச்சுன்னா ஆமா ட்ரை பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். ஏன்னா இவங்க மேட்சுக்கா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாரம் கண்டென்ட் இருக்காது, இவங்களுக்கு கண்டென்ட் இருக்காது. எல்லா மேட்சும் உட்காந்து திட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, இதே ஓட்டிட்டு இருந்தோம் நமக்கே போர் அடிச்சிடும். ஏதாவது நல்ல ஆர்சிபி பஞ்சாப் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேச வேண்டியதான். ஆமா அவ்வளவுதான். சரி ஓகே गाइस, ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம். see you. ஓகே bye பை. வீடே எந்திரிக்க மாட்டேங்குது. வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க மலை எந்திரிச்சிட்டு இருக்கு வீடு. இங்க வீடே எந்திரிக்க மாட்டேங்குது.